எப்படி மின்சாரம் இருக்கிறதோ, மின்சாரம் இல்லை என்றால் எதுவும் இயங்க முடியவில்லை, எதுவும் என்ன மின்சாரம் சம்பந்தப்பட்ட எதுவுமே இயங்க முடியவில்லை என்று இன்றைக்கு உலகியல் இருக்கிறதோ, அப்படியே இப்படியே வாங்க. மின்சாரம் என்பது நேரடியாக தெரிந்த அல்லது நாம் பயன்படுத்துகின்றதில் உணர்ந்த, பார்த்த, அதனுடைய இன்னொரு பரிணாமங்களை பார்த்த மின்சாரமாக நாம் பிடித்து வைத்துக் கொள்வதில்லை. விளக்காக, வெளிச்சமாக, குளிரூட்டப்பட்ட சாதனங்களாக, ஊடகங்களாக, தொலைக்காட்சியாக, காற்றாடியாக, இப்படி ஒவ்வொன்றும் அதனுடைய இயக்கத்தினுடைய வெளிப்பாடுகள் தெரிவது போன்றே ஆத்மா என்பது உலகம் முழுவதும். இப்போ நீங்கள் மின்சாரம் இப்பொழுது நாம் காற்றாடியிலிருந்து எடுத்தோம், சந்தோஷம். ஆனால் உலகம், இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறதே, அந்த சுழற்சியினுடைய ரகசியம் ஏதாவது ஒரு விசைதானே, ஏதாவது ஒரு சக்தி தானே. அந்த சக்தி என்பது பூமியின் சுழற்சியிலிருந்து, கோள்களின் சுழற்சியிலிருந்து, வானத்தினுடைய இருப்பிலிருந்து, பூமியினுடைய இருப்பிலிருந்து, உயிரினங்களுடைய இருப்பிலிருந்து, மற்ற மனிதன் மற்ற உயிரினங்களுடைய இயக்கத்திலிருந்து, செடி கொடி மரம் எல்லாவற்றினுடைய இயக்கத்திலும் ஊடாடி இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. இதில் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமே இல்லை. இந்த சக்தியை நாம் எவ்வளவு உணர்கிறோம் என்பது தான் ஆத்ம ஞானம். ஆதிசங்கரன் சொல்ல வர்றதை நம்ம கொஞ்சம் இன்னும் எளிமைப்படுத்தி வரணும். ஆத்மா என்பது என்ன என்றால் சக்தி, சக்தி, சக்தி. சக்தி என்றால் என்ன? மின்சாரத்தை இங்கு இருப்பது போல, மின்சாரம் நாம் வந்த விஷயத்திலிருந்து எடுத்தது. காற்று நாம் உருவாக்கிய காற்றல்ல, நீர் நாம் உருவாக்குகின்ற நீரல்ல. நீரை எடுத்து நீரை அக்வாஃபினா வாட்டராக அல்லது மினரல் வாட்டராக மாற்றக்கூடியது. மாட்டிற்குள்ளே உருவாகின்ற பசுமாட்டிற்குள்ளே இந்த பாலை நம்ம உருவாக்குவதில்லை. அந்த உருவாகிய பாலிலிருந்து காஃபி போடுறோம், இன்னும் பால் பவுடரோ இல்லை நிறைய அதனுடைய இன்னொரு பரிணாமங்களை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த இயற்கைக்குள்ளே இடையிலேயே வெளியே தெரியாமல் ஆனால் இயங்குகிற ரொம்ப முக்கியமான விஷயம். பால் என்றால் வெண்மையாக இருக்கிறதெல்லாம் பாலாக இருக்க முடியாது. அந்த பாலுக்குரிய சுவைக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி இல்லைன்னா பால் இல்லை. அப்போ நினச்சி பாருங்களேன், இதுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று தான் சக்தி. அந்த சக்தியினுடைய முதல் நிலை பெயர்கள் தான் ஆத்மா. அந்த சக்தி எங்கிருந்து வருகிறது என்று ரெண்டாவதுக்கு போவோம். இந்த ஆத்ம ஞானத்தை, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஆத்ம ஞானத்தை உணர்வதற்கு வெறும் அறிவு மட்டும் போதாது. அப்போ நீங்கள் கம்ப்ளீட் சைலன்ஸுக்கு போகணும். அந்த கம்ப்ளீட் சைலன்ஸை சொல்லி கொடுக்க வந்தது தான் தியானமும். ஆனால் இவங்க அதை முறையாக பயன்படுத்துறதுக்கு சிலரால் முடியவில்லை. அந்த ஆத்ம ஞானத்தை தான் ஆதிசங்கரர் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம இதை புரியலைன்னு சொல்லிங்கன்னா, ஓஹோ, மறுபடியும் இந்த ஆத்மாவை பற்றிய ஒரு பெரிய சல்லடை சலிச்சு எடுக்கிற மாதிரி பயமாக வந்துடும். அதைத்தான் அவர் சொல்கிறார், எந்த செயலாலும் அறியாமை என்ற இருளை நீக்க முடியாது. ஆத்ம ஞானம் ஒன்று மட்டுமே அறியாமையை போக்கக்கூடியது. இந்த ரெண்டு கான்செப்டை கொடுக்குறாரு ஆதிசங்கரர். எந்த செயலாலும் என்பது எப்படின்னா, இப்போ மேக்சிமம் இதில் என்ன பிரச்சனைனா அறியாமை தான் பிரச்சனை. உடலை தெரியுது, உணர்வுகள் தெரியுது, பசி பாசம் வலி காமம் எல்லாம் உணர்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இதனுடைய அடிநாதகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆத்மாவை, எனர்ஜியை நம்ம உணர்வதில்லை தொடர்ந்து. அல்லது அதை பற்றி
உள்ளூர இருக்கக்கூடிய உயிர்ப்பின் மீது பயணம் பண்ணுவதில்லை. அப்போ தான் இவங்க நிறைய பண்ணுறாங்க, ஆத்மாவை தெரிய அல்லது தங்களுடைய அறியாமையை நீக்க எவ்வளவோ காரியங்கள் செய்கிறாங்க. இந்த செயல்ன்ற வேர்டில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அதனாலலாம் நீங்கள் ஆத்மாவெல்லாம் புரிஞ்சிட முடியாது அல்லது அறியாமையை நீக்க முடியாது. ஆத்ம ஞானம் ஒன்று தான் அறியாமையை நீக்கிரும். டோட்டலாக இது ஒன்றும் இல்லை. எது? இந்த அறியாமையிலிருந்து விலகி எதுவுமே ஒன்றுமில்லை என்று நிரூபிக்கின்ற ஒன்று ஆத்ம ஞானம் என்று 3வது ஸ்லோகத்திலே சொல்கிறார். அடுத்து 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அறியாமையால் ஆத்மா தனிமைப்பட்டுள்ளதை போல தோன்றுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்மளுடைய அந்த எக்ஸாக்டாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி உள்ளே நுழையாமல் இருக்கிறதுனால நமக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், ஒருவேளை இந்த ஆத்மா தனியாக இருக்கோ, இது நம்மோடு இல்லையோ என்ற ஒரு அறியாமை நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் அதை நம்ம தனியாக இருக்கிறதாக உணர்கிறோம். எப்படி மேகங்கள் மறைக்கும் போது அந்த சூரியனை மறைக்கிறது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அல்லது நிலவை மறைக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ, அப்படி நாம் நம்முடைய அறியாமை, என்ன அறியாமைனா, ஒருவேளை அது தனியோ, எது ஆத்மா என்பது நம்மை விட்டு இருக்கிறதோ, நம்மிடம் இல்லையோ, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையோ என்று இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அது தனியாக இருக்கிறது மாதிரி நினைக்கிறான் அப்படின்றத சொல்ல வர்றார். அதை என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அந்த உண்மை தெரியலை. இதை பற்றி நம்மோடு தான் இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது, சுய பிரகாசமாக இருக்கிறது, அது சூரியனை போன்று இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முக்திக்கு ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை தவிர எதுவும் இல்லை. 2வது ஸ்டெப்ஸ் அறியாமை என்ற ஒன்று தான் உங்களை முழுமையாக நிப்பாட்டியிருக்கு. 3வது ஸ்டெப்ஸு, இந்த அறியாமையிலே இது ஏதோ தனின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது அப்படி இல்லை, அது சுயமாக நம்மோடு இருக்கிறது. அடுத்து ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால், தேத்தாங்கொட்டையின் பொடி இருக்கு இல்லைங்களா, தேத்தாங்கொட்டையினுடைய பொடி கலங்கி இருக்கக்கூடிய, அசுத்தமாக இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தம் செய்து தெளிவடைய செய்யும். தெளிவடைய செஞ்ச பிறகு அந்த தேத்தாங்கொட்டையினுடைய பொடிகளெல்லாம் கீழே இருக்கக்கூடிய களிமண்ணோடு மண்ணோடு கலந்துரும். முதல்ல அந்த கலங்கியுள்ள தண்ணீரை தெளிவடைய செய்து விட்டுட்டு போகும். அதை போல ஆன்ம விசாரணை பண்ண அறியாமையிலே மூழ்கி இருக்கக்கூடிய நம்மை, ஜீவனை கம்ப்ளீட்டாக பரிசுத்தமாக்கிட்டு முடிஞ்ச உடனே எப்படி தண்ணீர் தெளிவடைந்ததோ அது மாதிரி நம்மளுடைய அறியாமை தானாகவே அழிஞ்சிரும். இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் எளிமையாக பார்க்கலாம். நாம் ஒரு உடையை துவைக்கிறோம் என்றால் அந்த துவைக்கின்ற உடம்பிற்குள்ளே இன்று